ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது வாடகை வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து நம்ம வண்டி வந்து ரோட்டில் ஓட்டணும்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம போயிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், என் வண்டி ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புது வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வரும். இது வந்து பழைய வண்டி, அதாவது 8 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். என் வண்டியெல்லாம் 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 2009 மாடல் இதெல்லாம். அதனால் நாங்கள் வருஷம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கினோம். பழைய வண்டிக்கெல்லாம் வருஷம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து லைஃப் டாக்ஸி. இந்த வண்டி வந்து கவர்மெண்ட்டாக பேன் பண்ண வரைக்கும் நம்ம வந்து ரோட் டாக்ஸி கட்ட தேவையில்ல, ஓகேங்களா. இது வந்து நம்ம வண்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து அதுக்கு அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம வண்டி கொடுப்பாங்க. நமக்கு டாடா ஏசி பிக்கப்பு, சின்ன பிக்கப்பு, சிட்டி பிக்கப்பு 1.3 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கெல்லாம் லைஃப் டாக்ஸி வந்துடும். பிக்கப்லேயே பார்த்தீங்கன்னா 2 டன் பாசிங்கில் 1.7 2.0 எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரோட் டாக்ஸி வந்து கட்டுற மாதிரி வரும். அதுக்கு ரோட் டாக்ஸியே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 9,000 ரூபாய் கிட்ட வந்துடுது கட்டுறதுக்கு. இதெல்லாம் வந்து லைஃப் டாக்ஸி. இந்த வண்டியெல்லாம் இது வந்து கவர்மெண்ட்டாக பேன் பண்ண வரைக்கும் நம்ம ரோட் டாக்ஸி மட்டும் கட்ட தேவையில்ல. மீதி வந்து கிரீன் டாக்ஸி கட்டணும். கிரீன் டாக்ஸி அதே மாதிரி தான், 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு மேலான வண்டிக்கு மட்டும்தான் கிரீன் டாக்ஸி வந்து கட்டணும். நம்ம வண்டிக்கு கிரீன் டாக்ஸி கட்டணும். புது வண்டி எடுத்தோம்னா ஒரு 8 வருஷம் வரைக்கும் கிரீன் டாக்ஸி கட்ட தேவையில்ல, ஓகேங்களா. இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓட்டோம்னா ஆர்டி இது வண்டி பிடிச்சாங்கன்னாக்கா ஃபைன் வந்து ஹெவியாக போட்டுருவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து வண்டியை வந்து எல்லா பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் வச்சுக்காங்க. ஒரு சில பேர் காசு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் வச்சுன்னு இருக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் போட்டு ஓட்டுங்க, அதுதான் நமக்கு சேஃப்டி, ஓகேங்களா. நான் கூட கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் வந்து எஃப்சி காட்டாமே ஓட்டின்னு இருந்தேன். அப்போ ஆர்டி ஆஃபீஸும் வந்து இல்லை, அப்போ ஓட்டின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம்னாலும் வச்சுக்க நம்ம கிளியர் பண்ண முடியாது. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே டாக்குமெண்ட் வந்து கரண்ட்ல வச்சுக்காங்க, ஓகேங்களா. கட் பண்ணுறேன்.